الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض وقال أيضا ولو أنهم فعلوا ما يوعظون به لكان خيرا لهم وقال أيضا من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم احرص على ما ينفعك واستعن بالله ولا تعجز. وقال صلى الله عليه وسلم أيضا الكيس من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை மது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பூமியிலே மனித இனத்தை அல்லாஹ் ஹலீஃபாவாக பிரதிநிதியாக படைத்திருக்கிறார். பூமியை நிர்வாகம் செய்யக்கூடிய, பரிபாலனம் செய்யக்கூடிய, செழிப்பாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். பூமியை நல்ல முறையிலே வைத்துக் கொள்வதும் மனிதனுடைய கையில், பூமியை குழப்புவதும் மனிதனுடைய கையால் தான் நடைபெறுகிறது என்பது குர்ஆன் சொல்லுகின்ற பூமியில் மாத்திரமல்ல, நீர்ப்பரப்பிலே கடல் மட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் மனிதனுடைய குறைபாடு, பாவம் தான் காரணம். லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ் பிமா கஸபத் ஐதின் நாஸ். பூமியில், கடலில், நிலப்பரப்பில், நீர்ப்பரப்பில் பிரச்சனைகள் வெளிப்படுவது மக்களுடைய செயல்களுடைய வினை. மக்களுடைய செயல்களுக்கு ஏற்றவாறுதான் பூமியுடைய நிர்வாகம் சீரமைவதும் சீர்குலைவதும். அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்படும் பொழுது சமுதாயத்துடைய நிலைமை நமக்கு தெரியும். மனிதர்கள் பேரளவில் இருந்தார்கள், மிருகங்கள் போன்றல்ல, மிருகங்களை விட சில பண்பாடுகளிலே கீழ்மட்டத்தில் இருந்தார்கள். ஒரு மிருகம் கூட, உதாரணமாக ஒரு நீர் தொட்டியிலே ஒரு மாட்டுக்கு அந்த மாட்டுடைய சொந்தக்காரர்
நீர் வைத்திருக்கிறார். இவருடைய 5 மாடு. அதே நீர் தடாகத்திலே இன்னும் ஒருவருடைய ஒரு 3 மாடுகள் நீர் அருந்தும் என்றால், நீர் வைத்தவருடைய அந்த மாடுகள் அந்த வந்து நீர் அருந்திய அந்த 3 மாடுகளை தாக்கவோ குற்றவோ விரட்டவோ செய்யாது. ஒன்றாக சேர்ந்து அது நீர் அருந்தும். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலம் எப்படி என்றால், பாருங்கள், மிருகத்தை விட மோசம்தானே. ஒருவருடைய ஒட்டக தொட்டியில் இன்னும் ஒருவருடைய ஒட்டகம் நீர் அருந்தினால் அந்த ஒட்டகக்காரனோடு சாகும் வரை பகை. பாருங்கள் இந்த வித்தியாசத்தை. இவருடைய ஒட்டகமே அந்த ஒட்டகத்தை விரட்டாது, இவருடைய ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை துரத்தாது. ஐயறிவுள்ளது. ஆனால் 6 அறிவுள்ள ஒட்டக சொந்தக்காரன், தோட்டத்து சொந்தக்காரன் பகை வைப்பான். என்னுடைய உரிமையில் உன்னுடைய ஒட்டகம் கை வைத்து விட்டது, வாய் போட்டு தண்ணீர் குடித்து விட்டது. மரண சாசனம் வசியத்து செய்யும் பொழுது காணி பூமி சொத்துக்களை வசிய செய்ய முன்னால் முற்படுத்துவார்கள், எனக்கும் இவருக்கும் இடையிலே உள்ள பகையை நீங்கள் தொடர வேண்டும். கர்ப்பிணி தாய் போகும் பொழுது 2 பேர் பேசிக் கொள்வார்கள், டேய் நண்பர்கள், இந்த பெண்ணுடைய வயிற்றில் என்ன குழந்தைடா? ஆண் குழந்தை. நான் சொல்றேன் பெண் குழந்தை. 2 பேருக்கு இடையிலே வாய்த்தக்கம். பட்டிமன்றம் நடுவர் வைத்து தீர்ப்பளிக்க மாட்டார்கள். அந்த பெண்ணுடைய வயிற்றை பிளந்து பிரசவம் பார்ப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு காலம்! ஒரு மிருகம், ஒரு நாய், இன்னொரு கற்பிணி நாயுடைய வயிற்றை குதறிய சம்பவம் நடந்திருக்கிறதா? ஒரு பூனையுடைய வயிற்றை பிளந்த கீறிய சம்பவம் நடந்திருக்கிறதா? விசஜந்துக்களிடமும் கூட இல்லாத பண்பு. கற்பிணி தாயுடைய வயிற்றை 2 பேருடைய வாய்த்தக்கத்துடைய முடிவுக்காக உறுதிப்படுத்த பிளந்து பார்ப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும் என்று. பெண் குழந்தை பிறப்பதை கேவலமாக பார்த்தார்கள். குர்ஆனாயத்தை பாருங்க. குர்ஆனாயத்தை நல்ல நுணுக்கமாக விளங்குங்கள். பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டார். பெண் குழந்தை பிறப்பது வரம், பெண் குழந்தை பிறப்பது நன்மாராயம், பெண் குழந்தை பிறப்பது பரக்கத். ஆண் குழந்தை பரக்கத்து தான். ஆனால் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று பிரித்து பார்ப்பது கண்ணியமான அந்த காலத்திலே மிக வெறுப்படும். நல்ல வழி முஸ்வத்த முகம் கருத்து விடும். அவர் கேள்வி அல்லாஹ்வே சொல்லுகிற நன்மாராயம். அல்ல நல்ல வழி முஸ்வத்த கலீம் ஆத்திரத்தோடு கோபத்தோடு சப்பி விழுங்கிக் கொண்டு அப்படி இருப்பான். பெண் குழந்தை பிறந்தவுடன் உயிரோடு புதைப்பார்கள். முதலாவது தடவை தாயிடத்திலே பால் அருந்தி இருக்காது. இப்படிப்பட்ட சமூகத்துக்கு தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். எத்தனையோ கேவலமான நிகழ்வுகள். கண்ணியமானவர்களே, தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒழுக்கம், பண்பாடு, நாகரிக ரீதியிலும் மீசைக்கு அரபில் என்ன பேர் தெரியுமா? மீசைக்கு அரபியில் ஷாரிப். ஷாரிப் என்றால் குடிக்கக்கூடியவர், குடிகாரர். பொதுவாக குடிக்கக்கூடியவர். அந்த காலத்தில் பாதிக்கப்பட்டது மது அருந்தக்கூடியவருக்கு ஷாரிப். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீசையை கத்தறியுங்கள், தாடியை வளருங்கள். மீசை எப்படி வளர்த்திருப்பார்கள் என்றால், மீசைதான் மதுபானத்துடைய வடி. மதுவை மீசையிலே வடித்து குடிப்பார்கள். கப்பிகள், கழிவுகள் எல்லாம் மீசையில் நிற்கும். அது தன்னுடைய ஒரு அடையாளமான, ஆண்களுடைய ஒரு அடையாள ஒரு பண்பாட்டை, ஒரு நாகரிகத்தை, ஒரு என்ன வெளி அழகை மது வடிக்கின்ற வடியாக பார்த்தார்கள். மீசை மதுவின் வடி. எப்படிப்பட்ட காலம்! எல்லாவற்றிலும் போட்டியும் பொறாமையும். எந்த விடயத்திலும் ஹஜர் அஸ்வத் புதுப்பிக்கப்படுகிறது, ரெனோவேட் பண்ணப்படுகிறது, புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. காபத்துல்லா ஹஜர் அஸ்வத், அந்த கருங்கல் வெண்ணிறமாக வந்து மக்களுடைய பாவங்கள் அதை கருப்பாக, சவ்வயத்து ஹசாயா பனி ஆதம், கருப்பாக மாற்றியது. சொல்லிக்கொண்டு வருகின்ற
விடயங்களை கொஞ்சம் உள்ளத்துக்கு ஆரம்பத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், என்ன பேசப் போகிறேன் என்று விளங்குவதற்காக. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வந்த முதல்வர் இப்ப ஹஜர் அஸ்வதை இருந்த இடத்தில் தூக்கி வைக்க வேண்டும். எல்லா கபீலாக்களும் மக்காவில் உள்ள பெரும் பெரும் கபீலா கோத்திரங்களுடைய தலைவர்மாரெல்லாம் இரத்த பாத்திரத்தோடு வந்து அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லை தூக்கி வைக்கின்ற கௌரவம் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த கௌரவத்தை, இந்த பிரபலியத்தை, இந்த அந்தஸ்தை இந்த 4 பேருக்கு முன்னால் கொஞ்சம் சரியானாக தன்னை காட்டுகின்ற அந்த கதாபாத்திரம் எனக்கு கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் யாராவது ஓவர்டை பண்ணினால், என்னை முந்தினால் வெட்டுவேன். ஒரு கல்லை தூக்கி வைக்க போர் செய்ய தயார், கொல்ல தயார். அல்லாஹ்வுடைய மாளிகை. எப்படிப்பட்ட காலம், எப்படிப்பட்ட காலம் அன்பானவர்களே. அப்பொழுதுதான் முஹம்மது என்ற வாலிபர் வருகிறார். ஒரு வயோதிபர் சொல்கிறார், நல்ல நம்பிக்கை நாணயம், சாதிகுல் அமீன், நேர்மையானவர், நட்பேறு பெற்றவர், நல்ல செல்வாக்குள்ளவர், மதிப்புள்ளவர். சண்டை பிடிக்க வேண்டாம், இவர் சொல்வதை கேட்போம், இவர் சொல்கின்றபடி செய்வோம். அல்லாஹ் உள்ளத்திலே நல்ல ஒரு அபிப்பிராயத்தை போட்டான். நபிமார்கள் இயல்பிலேயே விவேகிகள், புத்திசாலிகள், அறிவு கூர்மை உள்ளவர்கள். என்ன பிரச்சனை? எல்லா கபீலாக்களுடைய தலைவர்களும் ஒரே ஒரு கல்லை நான் தான் தூக்கி வைக்க வேண்டும் என்று சண்டை, விடாவிட்டால் மற்றவர்களை கொல்லுவோம், வெட்டுவோம், கொத்துவோம் என்று இருக்கிறார்கள். ஊர் 5ஆக 6ஆக 7ஆக தெரிய பார்க்கிறது. தெரியும் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு கபீலாவுடைய தலைவர் தூக்கி வைத்தால் மற்ற கபீலாக்காரன் வெட்டுவான், கொத்துவான். அவனுக்கு சார்பாக இங்கே 5 கபீலா, இங்க இவனுக்கு 5 கபீலா, அந்த 5 3ஆக 10ஆக என்ன அப்படியே 15ஆக 3 மடங்கு 4 மடங்கு பெருகி மக்காவே குட்டிச்சுவராக போகிறது. என்ன மசூரா சொன்னார்? எல்லோரும் சேர்ந்து வைப்போமா? ஒரு நல்ல என்ன ஐடியா, ஒரு புடவையை கொண்டு வாருங்கள், கல்லை வையுங்கள், எல்லோரும் சேர்ந்து சுற்றி இருந்து தலைவர்கள் எல்லாம் தூக்குங்கள், நான் உங்கள் எல்லோரும் சார்பாக அந்த கல்லை தூக்கி வைக்கிறேன். நல்ல மசூரா, செய்வோம். செய்தார்கள். இரத்த ஆறு ஓட வேண்டிய அந்த காபத்துல்லா, கண்ணியமான எத்தனை தலைகள் விழ வேண்டிய அந்த காபத்துல்லாவிலே அமைதி நிலவியது. என்ன பரஸ்பரம் சமாதானம் நிலவியது. கண்ணியமானவர்களே, இது அப்படி ஒரு கல்லை தூக்கி வைக்க போட்ட ஒரு பெருமையும் பாராட்டும் புகழும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். இலக்கியத்துறையில், அறிவுத்துறை, கல்வித்துறையிலும் போட்டி பொறாமைதான். பிரபலியமான 10 கவிஞர்கள் இருந்தார்கள், பிரபலியமான புலவர்கள் 10 பேர். ஆரம்பம் சொல்லிக் கொண்டு வருகின்ற எதுக்கென்றால், இப்படிப்பட்ட சமூகத்தை எப்படி கட்டி எழுப்பினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதைத்தான் சொல்லி வருகிறேன். முகவரை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உற்சாகம் தொடர வேண்டும். யாருமே தூங்கக்கூடாது. தயவு செய்ய வேண்டிக் கொள்கிறேன். கொத்துபா தூங்குகின்ற நேரம் அல்ல, உற்சாகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக கொடுத்த நேரம், வேற எந்த சிந்தனையும் கிடையாது. கத்தீபுடைய முகம் உங்களுடைய கண்களுடைய கிபிலாவாக இருக்க வேண்டும். காது, உள்ளம், சிந்தனை அதை பதிக்கின்ற ஒரு பதிவேடு போன்று இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல் முஅல்லகாத்துல் ஆஷர் 7 10 புலவர்கள். அது எப்படி தெரியுமா உருவாகியது? ஒருவர் கவிதை கட்டுவார், கவிதை தொகுத்து அதை எழுதி காபத்துல்லாவிலே கொண்டு வந்து கொழுகி விடுவார். அவருடைய கவிதையை இன்னொரு கவிஞர் வந்து வாசிப்பார். அதில் ஏதாவது பிழைகள், வசனடை பிழைகள், ஏதாவது அஸ்தர்கள் இருந்தால் அதை குறிப்பிட்டு, அல்லது அவர் தன்னுடைய கூட்டத்தாரை பெரும்பாலும் ஜாகிலியா கால கவிதைகளில் 80% மேற்பட்டது தன்னுடைய குல கோத்திரத்துடைய பெருமையை பேசுவது, தன்னை தீர்த்திக் கொள்வது. அவர் இவருடைய கோத்திரத்தை பேசியிருந்தால் அவர் தன்னுடைய கோத்திரத்தை பெரிதாக, அவருடைய கோத்திரத்தை கேவலப்படுத்தி அவருடைய தொகுப்பை கொண்டு வந்து பக்கத்திலே கொள்வார். அப்படி கொழுகப்பட்ட பிரபலியமான ஒரு தலைப்புகளிலே பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போட்டிக்கு பொறாமைக்கும் போட்டியாக கொழுவப்பட்ட அந்த 10 கவிதையுடைய ஏடுகள், தொகுப்புகள் அரபு இலக்கிய துறையிலே பிரபலியமான கவிதைகளாக பாடம் போதிக்கப்படுகிறது, பல்கலைக்கழகங்களிலே போதிக்கப்படுகிறது. கவிதையிலும் போட்டி பொறாமை, அவனை விட நான் மேலே, அவனை விட நான் மேலே, அவன் கீழே, பிறருடைய மதிப்பை குறைத்து தன்னுடைய குடும்பத்துடைய மதிப்பை
மேன்மைப்படுத்துகிற புகழ் விரும்பிகளாக வாழ்ந்தார்கள் அந்த காலத்திலே. புகழ் விரும்பிகளாக அன்பானவர்களே சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். எப்படி ஒரு அழகான விட்டுக் கொடுப்புள்ள மன்னிப்பு மனப்பான்மையுள்ள என்ன பரஸ்பர காரூணியமான ஒரு அன்புள்ள சமூகத்தை எப்படி எதை மையமாக வைத்து உருவாக்கினார்கள் என்ற தலைப்பில் சில முக்கியமான தலைப்புகளை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே சிந்தனையை ஒருமித்து கவனமாக கேளுங்கள். அன்பானவர்களே, மக்காவுடைய 13 வருட வாழ்க்கை கொஞ்சம் நெருக்கடிகள், சோதனைகள், தாக்குதல்கள், சித்திரவதைகள், அநியாயங்கள், அபகரிப்புகள், கொலைகள், கொள்ளைகள், அவமதிப்புகள், பரிகாசங்கள், நெருக்கடி. மதீனாவுக்கு நபித்துவத்துடைய 13வது வருடம் முடிகின்ற பொழுது போகிறார்கள். 10 வருடம் மக்காவில் இருந்து கொண்டு மதீனா உருவாகிறது. மதீனாவை கண்ணியமானே அல் மஸ்ஜிது நபவியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக கட்டுகிறார்கள். சமூகத்துடைய வளர்ச்சிக்கு, அன்பானவர்களே, சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையானது மஸ்ஜித். சமூகத்துடைய முதுகெலும்பு, ஆணிவேர், சமூகத்துடைய இருதயம் மஸ்ஜித். தனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை. அபூ அய்யூப் அன்சாரிகள் என்னுடைய வீட்டில் தங்கியிருக்கிறார்கள். அபூ அய்யூப் அன்சாரிகளுடைய வீட்டில் தங்கியிருக்கிறார்கள் விருந்தாளியாக. தனக்கே ஒரு வீடு இல்லை. தன்னுடைய வீட்டை பற்றி சிந்திக்கவில்லை. முதலாவது அல்லாஹ்வுடைய மாளிகையை கட்டுவோம். பக்கத்தில் ஒரு வெறும் காணி பேசுகிறார்கள். யாருடைய காணி? 2 அனாதை சஹல் வ சுஹைல் ரலியல்லாஹு சஹல் சுஹைல் என்ற நானா தம்பியுடைய காணி, அனாதை பிள்ளைகள். கூப்பிட்டு விலை பேசினார்கள். நான் மஸ்ஜித் கட்ட போகிறேன், எனக்கு இதை நீங்கள் எவ்வளவுக்கு தருகிறீர்கள்? விலை பேசினார்கள். அவர்கள் உள்ளவே அல்ல சொத்து, மஸ்ஜிதுக்கா, அல்லாஹ்வுக்காக வேண்டியா? நாங்கள் டொனேஷனாக, நாங்கள் என்ன உபகாரமாக தருகிறோம், நன்கொடையாக தருகிறோம். இல்லை, விலைக்குத்தான் வாங்குவேன். கண்ணியமானவர்களே, விலை கொடுத்து வாங்கினார்கள். தானும் சேர்ந்து கட்டிட பணிகளிலே பங்கெடுத்தார்கள், வேலை வாரங்களிலே பங்கெடுத்தார்கள், எடுபடி வேலைகளில் ஈடுபட்டார்கள், கட்டி அமைத்தார்கள். அன்பான எப்படிப்பட்ட மஸ்ஜித்! சுஜூது செய்தால் நெற்றியிலே, முழங்காலிலே, உள்ளங்கையிலே மண்படும், சகதிபடும், பொடி கற்கள் ஒட்டும், கூரை ஈச்ச ஓலை, மதிலும் ஈச்ச ஓலை, தூண்கள் எல்லாம் ஈச்ச மரங்களுடைய என்ன அந்த பலாலைகள், துண்டுகள், தூண்கள், சரி மரத்தாலான ஒரு மஸ்ஜித் தான் கட்டப்பட்டது. எப்படிப்பட்ட சமூகம் உருவாகினார்கள்! எப்படிப்பட்ட சமூகம் உருவாகினார்கள்! கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகளிலே 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். ஒரு கருத்துப்படி 3 ஆண் குழந்தைகள். ஸய்யிப், தாஹிர், இப்ராஹிம். 3 சிறுவர்களும் சின்ன வயதிலே அல்லாஹ் எடுத்துக்கொண்டார். முதல் 4 பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள். பாருங்கள் அல்லாஹ்வுடைய நுணுக்கத்தை. பெண் குழந்தைகளை வெறுக்கின்ற, பெண் குழந்தைகளை அகௌரவமாக பார்க்கின்ற அந்த கொள்கைக்கு எதிராக பேச வந்த, இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை காட்ட வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடராக 4 பெண் குழந்தைகளை தான் அல்லாஹ் கொடுத்தார். எனவே உன்னதமான மனித குலத்தின் தலைவர், சிறந்த மனிதர் நபி அவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுத்து, பெண் குழந்தைகளை வெறுப்பதாக இருந்தால், சர்த்திரியமாக இருந்தால், பெண் குழந்தைகள் உங்களுக்கு அது அகௌரவமாக தெரிந்தால், உலகத்திலே கௌரவமான மனிதருக்கு நான் பெண் குழந்தைகளை தான் கொடுக்கிறேன் என்று மாத்திரமல்லாமல், அதில் ஒரு குழந்தையை, அதில் ஒரு மகளை சொர்க்கத்து பெண்களின் தலைவியாகவே அல்லாஹ் மாற்றினார். சொர்க்கத்து பெண்களின் தலைவி. அந்த பெண்ணுடைய தாயுடைய, அந்த மகளுடைய கற்பத்திலே சிசுவாக இருந்து பிறந்த சகோதரர்களை, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை சொர்க்க வாலிபர்களின் தலைவராக அல்லாஹ் ஆக்கினார். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட சமூகத்தை, மஸ்ஜிதை மையப்படுத்தி சமூகத்தை கட்டி எழுப்புவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்கோளாக இருந்தது. ஏன்
இது மலக்குமாருடைய சூழல். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்ற ஒரு ஊர். உலகத்துடைய ரஹ்மத் காபத்துல்லாஹ்க்கு இறங்குகிறது. காபத்துல்லாஹ்வின் மூலம் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கின்ற மஸ்ஜிதுகளுக்கு அந்த ரஹ்மத் அல்லாஹ் பங்கிடுகிறான். அந்த ஊருடைய ரஹ்மத் இறங்குகின்ற இடம் மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜித். ஒரு தொழுகை தொழுதுவிட்டு இன்னும் ஒரு தொழுகைக்காக எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்ற அமர்வே தொழுகையுடைய நன்மை. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுக்கு வரும் பொழுதெல்லாம் அல்லாஹ் மகிழ்வோடு வரவேற்கிறான். மஸ்ஜிதிலே வருகின்ற ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளி. காலை மாலை ஒரு நாளைக்கு 100 தடவை மஸ்ஜிதுக்கு வந்தாலும் அல்லாஹ்வுடைய விருந்தாளி பட்டியலிலே 100 தடவைகள் பெயர் போடப்படுகிறது. மஸ்ஜித் அடிப்படை. ஒருவருடைய செழிப்புக்கு முன்னேற்றத்துக்கு எந்த துறையில் ஒரு முன்னேற வேண்டுமா மஸ்ஜிதுடைய தொடர்பு. கெட்டவர்கள் திருந்திய இடம் மஸ்ஜித். யார் என்ன தேவைக்கு வந்தாலும் மஸ்ஜிதிலே அந்த தேவை நிறைவேறும். பசியாளியுடைய பசி நிறைவேறும். பசியாச்சு ஆதி விட்டு போவார். முதலாவது அறுவடை ஈட்டம் பலம், ஈட்டம் குலைகளை முதலாவது பறித்த குலையை தூக்கிக்கொண்டு ஓடி வருவார்கள் மஸ்ஜிதுக்கு. தாய்மார்கள் சுட்டு அடுப்பிலிருந்து முதலாவது இறக்குகின்ற ரொட்டியை அனுப்புவார்கள் மஸ்ஜிதுக்கு. என்ன ஒரு வியாபாரம், ஒரு பண்ட மாற்றம் செய்தாலும் ஏதாவது லாபம் கிடைத்தால் ஏதாவது உணவுப் பொருட்களா கொண்டு வந்து வைப்பார்கள் மஸ்ஜித். மஸ்ஜிதுக்கு ஒரு பசியாளி எந்த நேரத்தில் வந்தாலும் உணவு இருக்கும். கண்ணியமானே, மஸ்ஜிதிலே ஒரு பிரச்சனைக்குரிய வந்தால் தீர்வு கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகளை, ஊர் பிரச்சனைகளை தீர்க்க ஓடி வந்த இடம் மஸ்ஜித். அந்த காலத்திலும் ஆங்காங்கே சபைகள், பஞ்சாயத்துகள் சிலருடைய தலைமைகளில் இருந்தன என்றாலும் ஓடி வந்த இடம் மஸ்ஜித். குடும்ப பிரச்சனையா ஓடி வந்த இடம் மஸ்ஜித். கடன் தொல்லையா ஓடி வந்த இடம் மஸ்ஜித். ஊரை விட்டு ஓடி தலைமறைவாகி எங்காவது ஒளிவதல்ல, அல்லாஹ்வுடைய உதவியோடு முயற்சி செய்து கடனை கொடுப்பேன். கவலையா, துக்கமா, சங்கடமா ஓடி வந்தது மஸ்ஜித். மனைவியோடு வாய்த்தர்க்கம் சண்டை பிடித்து விட்டு மன்னிக்க வேண்டும் தவறாடங்களுக்கு ஓடுவதல்ல. இன்னும் அந்த கவலைகளை மறக்கடிப்போம் என்ற பாணியில் நாம் எல்லோரும் நல்லவர்கள். சிலர்கள் இருக்கிறார்கள் பாருக்கு ஓடுவார்கள். இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் துபாய்க்கே ஓடுவார்கள். என்ன நேரம் விசா கையில் இருக்கும். வீட்டிலே பிரச்சனை, துபாய்க்கே ஓடிவிட்டார். சிங்கப்பூருக்கு ஓடி விடுவார். ஹோட்டல்களிலே ரூம் புக் பண்ணி ரூமிலே தங்குவார். வீட்டு பிரச்சனை ஹோட்டலுக்கு ஓடுவதல்ல, பாருக்கு ஓடுவதல்ல, துபாய்க்கு ஓடுவதல்ல, எங்காவது ஊரை விட்டு ஓடுவதல்ல, காட்டுக்கு போவதல்ல, தூக்கு போடுவதல்ல, மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். மஸ்ஜிதை மையப்படுத்தி சமூகத்தை நெறிப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, ஒரு தடவை 3 முக்கியஸ்தர்கள், முதலாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரும் பார்க்கிறார்கள். மூன்றாவது ஒரு முகம், தெரிந்த முகம் போன்ற தூரத்திலே பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 பேரும் தொழுகை இல்லாத ஒரு நேரத்திலே மஸ்ஜிதிலே வந்து கூடுகிறார்கள், சேர்கிறார்கள். ஏன் நீங்கள் வந்தீர்கள் என்று விசாரித்து பார்த்தால் 3 பேருக்கும் பசியா, பசிக்கும் தீர்வு மஸ்ஜித். சமூகத்தில் எல்லா பிரச்சனைகளும், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனையா, கண்ணியமானே 2 பேருக்கு வாய்த்தக்கம், வெளியே வாய்த்தக்கம் போகிற சண்டை, வெளியிலே ஓடி வந்து என்ன பிரச்சனையா சொல்ல, வாதி பிரதிவாதி, நீதிமன்றம், நீதித்துறை, காவி நீதிமன்றம், கண்ணியமான பிரச்சனைகளை தீர்க்கின்ற இடம். அந்த நீதியான நீதிபதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்த்து வைத்தார்கள். முதலாவது மஸ்ஜித் செழிப்பாகுவது ஒரு ஊருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு, செழிப்புக்கு பிரதானமான காரணம். இத்தனை பெரும் பாவிகள் மஸ்ஜிதுடைய சூழலிலே தூய்மையாக மாறினார்கள். பாவிகளை ஒதுக்குவதல்ல, வாலிபர்களை ஒதுக்குவதல்ல, சிறிய சிறிய தவறுகளுக்கு ஊரை விட்டு ஒதுக்குவதல்ல, அவர்களை மஸ்ஜிதோடு தொடர்பு பார்க்கின்ற பொழுது அவர்கள் சீரடிகளாக மாறுவார்கள், இறை நேசர்களாக மாறுவார்கள். அன்பானவர்களே, அது ஒரு வாலிபர் தான் வந்தே தெரியும், விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு வந்தார். ஜினாவுக்கு லைசன்ஸ் எங்கே? அல்லாஹ்வுடைய மாளிகை அரம் ஷரீப் மெஹராபுக்கு பக்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு எதிராக, பெரும்பாவத்துக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாக, மலக்குமாருடைய சூழலில் சொர்க்கத்து பூங்கா என்று வர்ணிக்கப்பட்ட அந்த இடைப்பட்ட இடத்துக்குள் வந்து உட்கார்ந்து ஜினா, விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் தாருங்கள். நாம் என்ன செய்திருப்போம்? யாராவது தவறு செய்வதற்கு நம்முடைய கடிதம் அனுமதி கேட்டால் நம்முடைய பாணி எப்படி இருக்கும்? கடிதத்தை தூக்கி முகத்தில் அடித்து விட்டு, கெளுத்தி வைக்கப்பட்டு, அடித்து உதைத்து விரட்டி ஊரிலிருந்தே ஒதுக்கி அவனை தனிமைப்படுத்தி விடுவோம். இல்லை, பாவிகளை வெறுக்கவில்லை, பாவங்களை வெறுத்தார்கள், இணைத்தார்கள். இன்னும் ஒதுரும் பக்கத்திலே வாழ்ந்தார்கள். விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு வந்தவரை ஒதுக்காமல் பக்கத்திலே வா. ஒரு பாவியை, ஒரு கெட்டவனை, ஒரு ரவுடியை, ஒரு அயோக்கியனை எப்படி திருத்தினார்கள்? சொந்த பிள்ளைகளை கூட நமக்கு திருத்த முடியாமல் இருக்கிறது, பத்துவா செய்கிறோம்.
திட்டுகிறோம், ஏசுகிறோம், அடிக்கிறோம், உதைகிறோம், சித்திரவதை செய்கிறோம். சொந்த பிள்ளைகள், நம்முடைய இரத்தங்களை. இது யாரோ ஒரு வாலிபர் பக்கத்தில் சகோதரரை பக்கத்தில் கேட்டார், தாயோடு, சாட்சியோடு, மாமியோடு, சகோதரியோடு, மகரமான பெண்களை மகளோடு யாராவது தவறாக நடப்பதற்கு நீ அனுமதிப்பியா? கவுன்சிலிங் செய்வது போன்று செய்கிறார்கள். இல்லை இல்லை. அவர் நீ யாரோடு செய்ய ஆசைப்படுகிறாயோ அவர்களும் யாரோ ஒருவருடைய உறவுக்கார பெண் தானே, அவர்களும் அதை விரும்ப மாட்டார்கள் அல்லவா என்று அந்த பாவத்துடைய தாற்பயத்தை, அபாயத்தை உணர வைத்தார்கள். 3 துவாக்கள் செய்தார்கள். பத்வா செய்ய வேண்டிய இடம் நம்முடைய பார்வையில் அதுவல்ல இஸ்லாம். எப்படி சமூகத்தை நெறிப்படுத்தினார்கள்? துவா செய்தார்கள். அல்லாஹ் பெருந்தம்பவோ என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த பெரும் பாவத்துக்கு உன்னுடைய மாளிகைக்குள் வந்து, ஹரம் ஷரீஃபுக்குள் வந்து, என்னிடத்திலே குர்ஆனுக்கு எதிராக ஒரு கேள்வியை கேட்ட பாவத்தை மன்னி, விபச்சாரத்துடைய அந்த லைஃபை மன்னி. அப்பஹிர் கல்பஹு, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, உள்ள மூத்தையாக இருக்கிறது. வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, இவருடைய கற்பை பாதுகாரு, ஹராமாக தன்னுடைய ஆசையை நிறைவேற்றாமல் இவரை பாதுகாரு. 3 துவா நெஞ்சிலே கை வைத்து துவா ஓதினார்கள். வாலிபர் வெளியே. எவ்வளவு நேரம் இந்த உரையாடலுக்கு நான் விளங்கப்படுத்தி சொல்வதற்கு ஒரு 3 நிமிடம் போயிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி உரையாடல். கனிவன் அந்த ஹதீஸை வாசித்தால் 1 நிமிடம் தான். வேகமாக வாசித்தால் 1 நிமிடம். அந்த சம்பவத்தை கொஞ்சம் மெதுவாக வாசித்தால் 1.5 நிமிடம். 2 நிமிடங்களுக்குள் பாவத்திலே ஊறி போன ஒரு வாலிபர் மஸ்ஜிதுடைய சூழலில் எப்படி மாறுகிறார்? வெளியே போனார், ஒரு பேட்டி கொடுத்தார், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், ஒரு அறிக்கை விடுகிறார். என்ன? எனக்கு மிக ஃபேவரிட்டான, இன்ட்ரெஸ்டான, பிடித்த பாவம் விபச்சாரமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அழகான முறையில் என்னை அணுகி புத்திமதி சொல்லி துஆ செய்து மிக அழகாக என்னை வழிநடத்தியதனால் எனக்கு மிக வெறுப்பான பாவமாக விபச்சாரம் மாறியிருக்கிறது. இப்படித்தான் கண்ணியமான சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் நபியருடைய வழிகாட்டல் ஒவ்வொரு விடயங்களையும் கேட்டு அழகான முறையில செய்தார்கள். ஒரு சமூகம் மேம்படுவதிலே அடுத்த பிரதானமான விடயம் அந்த ஹஜர் அஸ்வத் சம்பவத்திலும் வருவது ஒற்றுமை. ஒரு கட்டிடம் போன்று இந்த நிர்மாணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய, புனர்நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய மஸ்ஜிதை பாருங்கள். மஸ்ஜிதை பாருங்கள். நடுவிலே 10 தூண்கள், நடுவில் மாத்திரம் மத்தியில் 10 தூண்கள், ஒவ்வொரு மூலையிலும் பிரதானமான 4 தூண்கள், 14 தூண்கள், முகப்பிலே 2-3 தூண்கள், இடையிடையே சின்ன சின்ன பீமுகள், பார்கள். கிட்டத்தட்ட என்னுடைய பார்வைக்கு இப்பொழுது விளங்குவதற்கு மேலோட்டமாக 20 தூண்கள். அதை சுமந்திருக்கின்ற அஸ்திவாரம், அந்த சிலப்பை சுமந்து இருக்கிறது. தூணையும் சிலப்பையும் சேர்த்து சுமந்திருக்கிறது அஸ்திவாரம். அஸ்திவாரத்துடைய சுமையை தாங்கியிருக்கிறது பூமி. அதுக்கு மேலால் கண்ணியமல்ல இன்னும் மேலமானங்கள் இருக்கின்றன. இவ்வளவையும் இந்த அஸ்திவாரம் சுமக்காவிட்டால், இந்த தூண் இந்த பாறுகளை சுமக்க மறுத்தால் கட்டடம் உருவாக முடியுமா? இந்த மஸ்ஜிதை மையப்படுத்தி சமூகத்துடைய ஒற்றுமையை, கட்டடத்தை ஒப்பிடுகிறார்கள். அல் முஃமின் லில் முஃமின் கல் புனியான். ஒரு முஃமின் இன்னும் ஒரு முஃமினுக்கு கட்டிடம் போன்றவன். ஒரு பக்கத்தூண் சரிந்தால் வளைந்து சரிந்தபடி இருக்கும், அந்த இடத்துல இருக்கின்றவர்களுக்கு ஆபத்தாக அமையும். அது சரி, அப்படி சரிந்து விடும். ஒரு பக்கம் சரிந்தால் மறுபக்கம் எப்பொழுது சாயம் பெறையும் என்பது நிச்சயம் இல்லை. எனவே கட்டிடம் நேர்த்தியாக அமைவதற்கு ஒன்று கொண்டு பக்கபலமாக சுற்று பாபு பாலா தூண், அந்த பீமுக்கு அந்த பார், அப்படியான ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று உதவியாக இருப்பது போன்று ஒரு மூமின் இன்னும் ஒரு மூமினுக்கு உதவியாக இருக்கவே. ஒற்றுமை. ஒரு ஊர் என்றால் ஒரு தாய் பிள்ளைகள் போன்று. முதலாவது ஒரே தாய் ஒரே பிள்ளைகளுக்கு இடையில் ஒற்றுமை ஆரம்பிக்க வேண்டும். ஒற்றுமை கண்ணியமான எல்லா வகையிலும் உள்ள ஒன்றுபட வேண்டும். பகைகள் வளர்க்கக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி நாமும் பகை வளர்ப்போம் என்றால் மன்னிக்க வேண்டும். நம்மிடத்திலும் நவீன கால ஜாகிலியத்து இருக்கிறது. சஹாபாக்களுக்கு சில பலகீனம், ஈமான் பலகீனம், கொஞ்சம் மனிதன் அடிப்படை சில பண்புகள் வெளியாகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், இன்னைக்கு தீக்க ஜாகிலியா, கொஞ்சம் ஜாகிலியா கால பழக்கம் இன்னும் இருக்கிற மட்டும். ஒரு சஹாபி நமக்கு படிப்பினைக்காக இன்னும் ஒரு தன்னுடைய ஊழியருக்கு ஒரு படிப்பினைக்கல்ல ஏற்படுத்தினான். எப்னு சௌதா என்று சொல்லிவிட்டார். இந்த வார்த்தை பாருங்க, கருப்பியின் மகனே. உம்மா கருப்பு, உண்மைதான் அது உண்மை. கருப்பி ஒரு கருப்பு பெண்ணுடைய மகன், தூசண வார்த்தைகள் அல்ல. உம்மா கருப்பு, கருப்பியின் மகனே. முஹம்மது காதால் கேட்டபடி சொன்னார்கள், இன்னைக்கு தீக்க ஜாகிலியா,
நீ ஜாகிலியா கால மௌத்தீக கால பண்பாடு உள்ள ஒரு மனிதராக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சூசனம் பேசுவது, சண்டை சச்சரவுகளே, அசிங்கமான வார்த்தைகள் பேசுவது, மன்னிக்க வேண்டும், இந்த பேச்சுதான், இந்த நாக்குதான் ஒற்றுமையை கெடுப்பதும் ஒற்றுமையை பலப்படுத்துவதும். ஒரு வார்த்தையால் இணைக்கலாம், ஒரு வார்த்தையால் பிரிக்கலாம். ஒரு வார்த்தையால் ஊரை பிரிக்கலாம், 2 வசனங்களால் குடும்பத்தை பிரிக்கலாம். சோசியல் மீடியாவிலே ஒரு தகவலால் ஊருடைய கண்ணியத்தை போக்கலாம். ஊரில் நடந்த ஒரு குறையை சமூக வலைத்தளங்களை வெளிப்படுத்துவதால் அந்த ஊருடைய மானத்தை உலகத்திலும் வாங்கலாம். ஒவ்வொன்றும் ஓடுற வார்த்தைகள் தான். அதை சொன்னார்கள், இந்த ஒரு வார்த்தை அல்லாவுக்கு பிடித்து அந்த வார்த்தையை கொண்டு அல்லா சொர்க்கம் அனுப்புவான். இன்னும் ஒரு அல்லாவுக்கு பிடிக்காத வெறுப்பான வார்த்தை, ஒரு வார்த்தை, வசனம் அல்ல, கலிமா, ஒரு வார்த்தையை பேசுவார், அது அல்லாவுக்கு பிடித்திருக்காது, அல்லாவை கோபப்படுத்தி இருக்கும், அதனால் முகங்குப்பரத்துக்கு நரகத்தில் வீசுவார். ஒரு வார்த்தை, எத்தனை வார்த்தை பேசிவிட்டோம், இத்தனை பேருக்கு எத்தனை அசிங்கமான வார்த்தைகள். சொந்த நானா தம்பிக்கு உம்மாவை எழுதி பேசுகின்ற கேவலமான காலத்தில் வாழ்கிறோம். வேற்றுமையில் அகோரம், வெறுப்பின் அகோரம். உன்னுடைய நானாவுக்கும் உனக்கும் ஒரு உம்மா தான். சிலருடைய தாயை இழுத்து ஏசியவனுக்கு, ஏசிய தன்னுடைய தோழனுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ ஜாகிலியா கால மனிதன் எச்சரித்தார்கள் என்றால், நம்முடைய இருக்கிறார்கள் நாவுகளை வாய்கள் பாதுகாக்க, உள்ளங்கள் உடைவது, விரிசல்கள் ஏற்படுவது, வேற்றுமை ஏற்படுவது பிரதானம் இந்த நாட்டில். அபூபக்கர் எவ்வளவு பேருகிறார்கள், இந்த நாட்டை இழுத்து பிடித்துக் கொண்டிருந்தால் அவர்களை மவாறுகின்றார்கள். இதுதான் என்ன கேவல அழிவு நாசங்களை உண்டு பண்ணக்கூடியது. இதுதான் தன்னை நாட்டை இழுத்து பிடித்துக் கொண்டு எச்சரிக்கிறார்கள். உமரே அபூபக்கர் என்ன செய்கிறீர்கள், என்ன என்ன நாட்டை விடுங்கள், இல்ல இதுதான் அப்பா. எவ்வளவு பக்குவமான சஹாபி. 8 சொர்க்கத்தில் 8 வாசல்களும் அழைக்கும் சஹாபி. 8 கடைகளை மக்களுக்காக, சமூகத்துக்காக, தீனுக்காக, அல்லாவுக்காக தியாகம் செய்த சஹாபி. நபிமார்களுக்கு அடுத்த ஈமான்தாரி நாட்டை பிடித்துக் கொண்டு நபியருடைய வபாத்துக்கு பின்னால் நாட்டு பேசுகிறார்கள். இதுதான் படுத்துகின்ற பாடங்களை. அபூபக்கர் அவர்கள் எப்படி பேச நம்முடைய நாட்டுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமையின் பேர் பேச்சுதான், வேற்றுமையின் பேரும் பேச்சுதான். கண்ணியமானே, ஒற்றுமையிலே கவனம் செலுத்துவோம். எந்த அமைப்பிலும் பிரியக்கூடாது, இயக்க ரீதியாகவும் பிரியக்கூடாது, கட்சி ரீதியாகவும் பிரியக்கூடாது, பட்ட ரீதியாகவும் பிரியக்கூடாது, பண ரீதியாகவும் பிரியக்கூடாது. நபியருடைய சபை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், அப்துர் ரஹ்மான், உஸ்மான், அபூ தல்ஹா செல்வந்தர்கள். அதே சபையில் பிலால், ஹப்பாப், சுஹைப் ரூமி, சல்மான் பாரிசி, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற ஏழைகள், முகவரியே இல்லாதவர்கள், குடும்ப பின்னணி இல்லாதவர்கள், வேறு நாட்டிலிருந்து வந்தவர்கள் அதே சபையில் பெரிய பெரிய புலவர்கள், அறிவாளிகள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அறிவுத்துறையிலே, கல்வித்துறையிலே பெயர் பெற்றவர்கள், ஞானிகள், புலவர்கள், அவர்களும் அதே சபையில். ஒரு வசனத்தை கூட உச்சரிப்பதற்கு சிரமப்படுகின்ற, சரியான முறையிலே என்ன இஸ்லாத்துடைய விடயங்களை படிப்பதற்கு மிகவும் சந்தர்ப்பம் கிடைக்காத காட்டாபிகள், அவர்களும் அந்த சபையில். எல்லா தரப்பில் உள்ளவர்களையும் ஒரே சபையிலே ஒன்று சேர்த்துத்தான் சமூகத்தை உருவாக்கினார்கள். இஸ்லாம் வளர்வதற்கு அபூபக்கருடைய பணம், அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய பணம், ஹதீஜா அம்மையாருடைய பணம், அபூ தல்ஹாவுடைய பணம், அதே போல உஸ்மான் இப்னு அஃபானுடைய பணம், அதுவும் செலவழிக்கப்பட்டது. அந்த இஸ்லாம் வளர்வதற்கு பிலாலுடைய ரத்தம், ஹப்பாபுடைய ரத்தம், சுமையா ரலியல்லாஹு அன்ஹுடைய உயிர் தியாகம், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 கால்களையும் சிந்தித்து பாருங்கள். இஸ்லாத்துக்கு செய்த தியாகத்தை என்ன செய்திருக்கிறோம், ஊருக்கு என்ன செய்திருக்கிற, சமூகத்துக்கு என்ன செய்திருக்கிற, மஸ்ஜிதுக்கு என்ன செய்திருக்கிற, ஊருடைய மதரசாவுக்கு என்ன செய்திருக்கிற, ஊருடைய பாடசாலைக்கு, ஊருடைய பொதுப்பணிகளில் என்ன செய்திருக்கிறோம், என்னால் இந்த ஊருக்கு என்ன நடந்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள். என்னுடைய கோடி லட்சத்திலே ஆயிரத்திலே இந்த ஊருக்கு என்ன லாபம் நடந்திருக்கிறது. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு 2 கால்களும் 2 குதிரைகளிலே கட்டப்பட்டு, அல்லது 2 ஒட்டகங்கள், 2 குதிரைகள் ஒட்டகங்களிலே கட்டப்பட்டு, 2 வெவ்வேறு எதிர் திசைகளிலே குதிரைகள் ஓடவிடப்பட்டு, 2ஆக உதாரணத்துக்கு சொல்கிறேன், கண்ணால் கண்ட உதாரணம்,
பாய்லர் கோழியை இரண்டாக பிளப்பது போன்று இஸ்லாத்துக்கு இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பிளப்பு இஸ்லாத்தை வளர்த்தது. ஹப்பா தொழிலெல்லாம் ஒண்ணும் இடுப்பிலே ஒரு துவாரம். என்ன துவாரம் தெரியுமா? கிட்னி ஆபரேஷன் பண்ணிய துவாரம் அல்ல, பைபாஸ் பண்ணிய துவாரம் அல்ல, ட்ரீட்மெண்ட் சிகிச்சை செய்த துவாரம் அல்ல, நோய்க்கு ஆபரேஷன் செய்த துவாரம் அல்ல, விபத்தில் ஏற்பட்ட துவாரம் அல்ல. இஸ்லாத்திற்காக நெருப்பு தணலிலே வேக வைக்கப்பட்டு துவாரமாகியது. என்ன செய்திருக்கிறோம், கண்ணியமானே. எனவே ஊரில் உள்ள ஒவ்வொருவருடைய பொறுப்பு ஊர் செழிப்பாகுவது. மூன்றாவது பகுதி, இறுதி பகுதி, ஆன்மீக துறையுடைய முன்னேற்றம் தான் லௌகீகத்துடைய வளர்ச்சி. லௌகீகத்தை மாத்திரம், பௌதீகத்தை மாத்திரம் வளர்ப்போம், ஆன்மீகம் தேவையில்லை என்று நாம் பாடுபடுவோம் என்றால், ஒரு நாணயத்துடைய ஒரு பகுதி போன்று 5000 ரூபாய் நோட்டால் வங்கியில் எடுத்தோம் அல்லது ஆடுமால் கொடுக்கல் வாங்கலை வாங்கினோம். ஒரு தாளிலே ஒரு பக்கம் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் வெறுமையாக இருக்கிறது என்றால் 10 ரூபாய் 5 ரூபாயுடைய தொகையும் கிடைக்காது. 5000 தான் சரி, பரவாயில்லை, ஹாஃப் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதானே, 2500 ரூபாய்க்கு மதிப்பு போடுவோமா? போட முடியாது. 5000 ரூபாயுடைய தாளிலே ஒரு பக்கம் வெறுமையாக இருந்தால் ஒரு தொகை கூட வாங்குவதற்கு சில்லறை கடையில எடுக்க மாட்டான் என்றால், ஆன்மீகம் இல்லாத லௌகீகம் இது போன்றுதான். சொர்க்கம் போக முடியாது. ஆன்மீக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் தாபிஊன்கள், அப்படி வாழையடி வாழையாக ஆன்மீக துறையுடைய வழிகாட்டிகள் உலமாக்கள். எந்த ஊர், எந்த குடும்பம், எந்த நபர் உலமாக்களை மதிப்பாரோ முதலாவது அவருடைய குடும்பம் செழிப்பாகும், உருப்படும், வளரும். தந்தை ஒரு முஷ்ரிக், இணை வைப்பாளர். சம்பவத்தை பாருங்க. ஒரு காபிர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியப்பா, கண்ணை இமை காப்பது போன்று பராமரித்த அன்பு பெரியப்பா, அன்பானவர்களே, அபூ தாலிப் முஷ்ரிக், கலிமா சொல்லும் பாக்கியம் கிடைக்கவில்லை. பிள்ளைகள் எல்லாமே சஹாபாக்கள், அறிவாளிகள், ஒழுக்க சீடர்கள், ஞானிகள். அலி, ஜாஃபர், அகீல், உம்மஹானி எல்லாமே அபூ தாலிபுடைய பிள்ளைகள், பெரும் அறிவாளிகள், ஞானிகள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட அறிவறி எல்லாம் ஒண்ணும் சொர்க்கத்தை 2 ரெக்கைகள் கொண்டு சொர்க்கத்திலே நீந்திக் கொண்டிருக்கிறார் என்று வர்ணிக்கப்பட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் எல்லாம் ஒண்ணும், உம்மஹானி எல்லாம் ஒண்ணா. எனவே பெண்ணாக இருந்தும் ஹதீஸுடைய ஒரு அறிவிப்பாளரான ஹதீஸ் துறையிலே தேர்ச்சி பெற்ற ஒரு அறிவாளியாக மாறினார்கள். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அபூ தாலிப் நபி அவர்களுக்கு கொடுத்த மரியாதை. உலமாக்கள் எந்த ஊரில் மதிக்கப்படுவார்களோ, முன்னிலைப்படுத்தப்படுவார்களோ, ஒவ்வொரு குடும்பத்துக்கு டாக்டர் இருக்கிறோம், லோயர் இருக்கிறார், என்னுடைய வழக்கு பிரச்சனை இவரிடம் போகும், ஏதாவது பிரச்சனை எந்த டாக்டர் நோய் பிரச்சனை இவரிடம் போகும், ஏதாவது கணக்கு வழக்கு பார்க்க கவுண்டர் வச்சிருக்கிறோம், ஏதாவது ஐடியா கேட்பதற்கு நல்ல அனுபவம் வைத்திருக்கிறோம். எந்த குடும்பம் எங்களுடைய குடும்பத்துடைய வீட்டுடைய திருமண விடயமா இருக்கலாம், வியாபார விடயமா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது என்ன ஜனாதாவுடைய விடயங்களா இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை, என்ன தேவை வந்தாலும் ஒரு ஆளுமை வைத்திருக்கிறோம், அந்த மார்க்க அறிஞர்களூடாக எங்களுடைய விடயங்களை செய்து கொள்கிறோம் என்ற ஒரு குடும்பம். குடும்பத்துக்கு என்ன ஒவ்வொன்றை வைத்திருக்கிறோம், 2 போன் பாவிக்கிறோம், 3 போன் பாவிக்கிறோம், 4 வீலர் இருக்கிறது, 2 வீலர் இருக்கு, 3 வீலர் இருக்கிறது, எத்தனை தளபாடங்கள், எத்தனை ஆடைகள், எத்தனை சாதனங்கள். குடும்பத்தை சொர்க்கம் வரைக்கும் வழிகாட்டக்கூடிய உலமாக்களுடைய வழிகாட்டல் ஊருடைய செழிப்புக்கு மிக முக்கியமான காரணம். எந்த நாட்டில், எந்த ஊரில் உலமாக்களையும் பொதுமக்களும் பிரிக்கப்பட்டார்களோ, தொடர்பு துண்டித்ததோ மன்னிக்க வேண்டும், அந்த நாட்டில் இன்று இஸ்லாமே இல்லை. இஸ்லாமிய கேந்திரஸ்தங்களாக முஃபஸ்ஸிர்கள், முஹத்திஸுகள், ஃபகீஹ்கள், மார்க்க சட்டக்கலை வல்லுநர்கள், பல நூறு கிரந்தங்களை தொகுத்தவர்கள், பல லட்சம் ஹதீஸுகளை மனநிமிட்டவர்கள், அன்பானவர்களே, பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை மார்க்கத்துறைகளை மேம்படுத்திய இமாம்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊர் காலப்போக்கில் சதித்திட்டத்தினூடாக உலமாக்களுடைய கௌரவத்தை குறைத்து, உலமாக்களை விட்டும் மக்களை பிரித்து, உலமாக்களை மக்களை வேறுபடுத்திய விபரீதம் இன்று அந்த ஊரில் ஒரு கலிமாவை பாடமாக்கி கொடுக்க
50-60 நாட்கள் தேவைப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை 3 துண்டுகளாக உடைத்து பாடமாக்குகிறார்கள். இந்த காலத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் பாடமாக்க 1 மாதம் எடுக்கிறதா? அதுவும் பிழையாம். எத்தனையோ மாதங்களுக்கு பின்னால் சந்தித்தால் 3-5 மாதங்களுக்கு முன்னால் எழுதி கொடுத்த தாள் துண்டோடு அதை பழகிக் கொண்டிருக்கிறாரா? இதான் நடக்கும். அன்பானவர்களை முடிக்கிறேன். ஊர் செழிப்பாகுவது வெறும் லௌகீக அமைப்பில் உலகளாவிய அடிப்படையில் கண்ணியமானே இதல்ல செழிப்பு. எதிர்காலத்தை சிந்திப்போம், காலத்தை கொஞ்சம் படிப்போம். காலத்தை அறிவது பசீரம் விதமான அடிப்பவர்கள் காலத்தை புரிந்து முன்திட்டத்தோடு செயல்படுவது ஒரு சிறந்த மூமினுடைய பண்பு. அன்பானவர்களே, இதில் நான் ஓதிய குரான்களை வழங்கப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஊர்வாசிகள் ஆமனு ஈமான் கொண்டு ஆன்மீகத்தோடு ஒத்தகவு தக்வாவோடு வாழ்ந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமா, வானத்துடைய பரக்கத்துகளை திறந்து கொடுப்போம், பூமியுடைய பரக்கத்துகளை திறந்து கொடுப்போம். அன்பானவர்களே, நம்முடைய எல்லா விடயங்களும் செழிப்பாகுவது நம்முடைய ஈமான், நம்முடைய தொழுகை, நம்முடைய குர்ஆன் திலாவத், நம்முடைய zikr, நம்முடைய தான தர்மம், நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய ஒருவருக்கொருவர் நலவு நாடி நடப்பது, ஒருவருக்கொருவர் புத்திமதி சொல்வது, ஒருவருக்கு நல்லவற்றை போதிப்பது, பாவங்களை தீயதை தடுப்பது ஊருடைய பாதுகாப்புக்கு மிக உகந்ததாக இருக்கும். அதே போன்று கண்ணியமானவர்களே, அதே நேரம் ஒரு ஊருடைய பின்னேற்றம் ஆன்மீகத்தை விட்டு தூரமாகும் பொழுது, மஸ்ஜிதை விட்டு தூரமாகும் பொழுது, அதே போன்று மார்க்க வழிகாட்டல்களை விட்டு தூரமாகி உலகம் போற போக்கிலே வாழ போனால் நம்முடைய மௌத்தை பயப்பட வேண்டும். இறுதி முடிவு மிக மோசமாக அமையும். பல்துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூட தன்னுடைய டைரியிலே தன்னுடைய வரலாற்றை பயோடேட்டா எழுதும் பொழுது சொல்கின்ற ஒரு விடயம், ஒரு பிரபலியமானவருடைய நிகழ்வை சொல்லி இந்த குர்ஆன் வசனங்களை ஹதீஸை வழங்கப்படுத்தி முடிக்கிறேன். கனிமன் தெரியும், இப்னு சீனா வைத்தியத்துறையின் தந்தை. வைத்தியத்துறையின் அவருடைய கானூன் பிக்சு வைத்தியத்துறையின் பிரதானமான சிலபஸ் அந்த புக். வைத்தியத்துறையில் ஒரு கிரந்தம் அது. அவர் ஆய்வாளர், வைத்தியத்துறை நிபுணர். அவருடைய லெப்பில் இருப்பார். அவர் சொல்லுகிறார், நான் லெப்பில் இருப்பேன், ஆய்வு செய்து கொண்டிருப்பேன், ரிசர்ச் பண்ணி கொண்டிருப்பேன். அந்த ஆய்வில் முடிவெடுப்பதற்கு எனக்கு தடுமாற்றம் ஏற்பட்டால், ரிசர்ச்சிலே முடிவெடுக்க நான் தடுமாறுகின்ற பொழுது, எனக்கு முடிவெடுக்க சிரமம் வருகின்ற பொழுது உடனே மஸ்ஜிதுக்கு போவேன். ஆய்வின் முடிவை எனக்கு எடுக்க முடியாத பொழுது மஸ்ஜிதுக்கு போவேன், வுது செய்வேன், தொழுவேன், அல்லாஹ்விடம் துஆ கேட்பேன். துஆ கேட்டுவிட்டு மீண்டும் லப்புக்கு போவேன். என்னுடைய ஆய்வின் முடிவும் சிறப்பாக அமையும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு துறையிலும் உதாரணம் சொல்வது நேரமிடம் கொடுக்காது. எந்த துறையில் யார் முன்னேறினார்களோ, சுலைமான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னை, உலகத்தை ஆட்சி செய்த 2 பேர் ஆன்மீகத்தோடு ஆட்சி செய்தார்கள். அழகான சேவை, அழகான மௌத்து, அழகான அந்தஸ்துகள், பெரும் பெரும் மதிப்புகள், பெரும் பெரும் பதவிகள், பெரும் பெரும் வரலாற்று சிறப்புகள். நும்ரூத், புக்தனசர் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் தான். 2 பேர் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் தான். ஆன்மீகம் இல்லை, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லை, தக்குவா இல்லை, ஈமான் இல்லை, வெறும் லௌகீகம், பௌதீக வளங்களை பெருக்கிக் கொண்டு போனார்கள். கெட்ட முடிவை, மோசமான சாவை அனுபவித்தார்கள். ஒவ்வொரு துறைகளிலும் இருக்கிறது. செல்வத்துறையில சொல்லிவிட்டேன், கல்வித்துறையிலும் சொல்லிவிட்டேன். அன்பானவர்களே, எந்த துறையிலும் ஆன்மீகத்தை நாம் வித்தாக விதைப்போம் என்றால் நம்முடைய கனிகள், நம்முடைய மரம் செழிப்பாக வளர்ந்து கனி கொடுக்கும் மரமாக மௌத்தாகினாலும், மௌத்தாகி 100 வருடம் அல்ல, 1000 வருடம் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று கனிமலை மரணித்து 1447 11 கழித்து பாருங்கள். ஹிஜ்ரி 11 என்றால் 47 11 கழித்து பாருங்கள். 1436 வருடங்கள், 1436 வருடங்கள் ஆகியும் நபியவர்கள் மறக்கடிக்கப்பட்டார்களா? அபூபக்கர் அவர்கள் மரணித்து 1434 வருடங்கள் மறக்கடிக்கப்பட்டார்களா? உமர் மரணித்து 1424-23 வருடங்கள் மறக்கடிக்கப்பட்டார்களா? அதுக்கு பின்னால் இன்னும் ஒரு 12 வருடங்களுக்கு பின்னால் உஸ்மான் எல்லாரும் மறக்கடிக்கப்பட்டார்களா? இது 40 அலிரடி எல்லாரும் 1417 வருடங்கள் என்று 410 வருடங்கள் மறக்கடிக்கப்பட்டார்களா? 407 வருடங்கள் அதிலே மறக்கடிக்கப்பட்டார்களா? மறக்கடிக்கப்படவில்லை. உள்ளங்களிலே வாழ்வோம், பலருடைய கண்ணீருக்கு துவாவுக்கும் ஆளாகுவோம், பலருடைய கனிமனை நல்ல நட்பேறு பேசுவதற்கு
நம்முடைய வாழ்க்கை ஒரு காரணமாக அமையும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட அமைப்பில் மஸ்ஜிதை மையப்படுத்தி உலமாக்களுடைய வழிகாட்டலிலே நிர்வாகத்தை கட்டுப்பட்டு ஊரை வளர்ப்பதற்கு செழிப்பாக்குவதற்கு நம்முடைய ஊரில் ஒவ்வொரு பணிகளிலும் அது மஸ்ஜிதாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், சமூக பணிகளாக இருக்கலாம், என பொது பணிகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் என்னால் என்ன முடியுமோ அப்படியான பங்களிப்பை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியினூடாக சுவர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, பூர முஸ்லீம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக, இந்த ஊரை செழிப்பாக்குவாயாக, இன்னும் வளர்ச்சி பாதையிலே முன்னேற வைப்பாயாக. முழு உலகத்துக்கு இங்கிருந்து சேவர்கள், சமூக பணியாளர்கள், தாயிகள், ஆளுங்கள், அதே துறை சார்ந்தவர்கள் உருவாக கிருபை செய்வாயாக. உலகத்துக்கு முன்மாதிரியான கிராமமாக மாற்றுவாயாக. உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, ஒழுக்க விழுமியங்களை தருவாயாக. அவருடைய செழிப்பிலே நம்மால் முடியுமான பங்களிப்புகளை செய்ய கிருபை செய்வாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.